இந்த ஊர் வந்து திருவிதாங்கூர் மகாராஜாவுக்குள்ளது. அப்போதான் ஜான் டேனியல்ங்கிற பிரிட்டிஷ்காரரு இந்த ஏரியாவுக்கு வந்து இங்கே உள்ள சுற்றுச்சூழலெல்லாம் பார்த்து குடிசை அமைச்சு தங்குறதுக்கு வேண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு. 1877 ஆண்டு அந்த சமயத்தில் இங்கே முதுவாங்கிற பழங்குடி மக்களும் தெலுங்கு செட்டியார், வெள்ளாளர், நாயக்கர் இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரெட்லிப்புங்கிற புக்கில் எழுதியிருக்கிறார். ஹென்றி ட்ரைபலும் அவருடைய தம்பி டர்னரும் இங்கே வேட்டையாடுறதுக்காக வேண்டி இந்த ஏரியாவுக்குள்ளே வர்றாங்க. விவசாயம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இவங்க 2 பேரும் சிங்கோனா, காப்பி, ஏலம் இந்த பயிர்கள்லாம் இங்கே விவசாயம் செய்கிறாங்க. அப்போ இங்கே இருந்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க சொல்கிற சமயத்தில் மக்களெல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு சொசைட்டி ஆரம்பித்தா நல்லா இருக்கும். அந்த சமயத்தில் இந்த விவசாயிகளெல்லாம் சரியான லாபத்தை தராதனால ரியல் எஸ்டேட்டாக மாற்றி விற்பனை செஞ்ச பிறகு ஹென்றி ட்ரைபுலங்கிறவர் தென் தமிழக பகுதியிலிருந்து வேலைக்காக மக்களை கொத்தடிமையாக இங்கே கூட்டிகிட்டு வர அப்புறம்தான் மூணாறு வந்து இந்த 3 ஆறு ஒன்று சேர்றதுனால அது மூணாறு பேர். 3 ஆறும் இந்த கன்னிமலையிலிருந்து வரக்கூடிய ஆறு, இங்கிட்டு நமக்கு சைலண்ட் வேலி, இங்கிட்டு இருந்து இந்த மாட்டுப்பட்டி இங்கிட்டு இருந்து போகிற ஆறு, அப்படி நல்லதண்ணி பக்கத்துலேருந்து வரக்கூடிய ஆறு, இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் அது மூணாறுன்னு பேர். நான் வந்துட்டு கேரள மாநிலம் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் மூணார் பகுதியில் குடரவலை அப்படிங்கிற ஒரு எஸ்டேட், டி எஸ்டேட்ல தான் பிறந்து வளர்ந்தவங்க. என்னுடைய பாட்டியோட அப்பா, என்னுடைய அப்பாவுடைய அம்மாவுடைய அப்பா காலத்துல இங்க வந்துட்டாங்க. பஞ்சத்துக்கு பிழைக்க வந்த பிறகு என்ன செஞ்சாச்சுன்னா 3 தலைமுறையா சரி இன்னும் எதுக்கு பிழைப்புக்கு அங்கே போகுது இங்கே போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே தரமா வாரிசா 3 வாரிசு 4 வாரிசு தலைமுறை அங்கே தான் வேலை செஞ்சு. பிறந்து விழுந்தது இங்கே தான். பிறந்து வந்து இப்போ எனக்கு 70 வயசு 69 வயசு ஆகிட்டு. இந்த தெலக்காடு தான் பிரதானம். இது மக்களுக்கு வந்து பிரதானமே தேயிலத்தோட்டத்தை வச்சு தான். வேற இங்கே ஒரு விவசாயமே வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் தொகை வந்து ரொம்ப வைரஞ்சில் குறைஞ்சிச்சு. பழைய ஆளே கிடையாது. இப்போ இருந்தெல்லாம் அதர் ஸ்டேட்ல இருந்து தான் ஆளுங்க, அசாமு, இந்த ஒரிசா இங்கிட்ட உள்ளவங்க தான் கூடுதல் எஸ்டேட்டுகளில் வேலையை தேவை. நிலத்தோட்டம்னாலும் சரி, ஃபேக்ட்ரினாலும் சரி, இப்போ அவங்க தான் கூடுதல் இருக்காங்க. பழைய ஆளுங்க வந்து தமிழ்நாட்டு ஆளுங்க வந்து இப்போ கூடுதல் இல்லை. முதல்ல ஒரு வீட்டுக்குள்ள 3 குடும்பம் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ள 3 குடும்பம் அவரவரு தனித்தனியா சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு அந்த இதுல வந்து இது இருக்குல்ல, இந்த செவரு வந்து ஃபுல்லா இருக்கும். அதுல ஒரு குடும்பம், இதுல ஒரு குடும்பம், கிச்சன்ல ஒரு குடும்பம், அப்படி ஒரு வீட்டுக்குள்ள 3 குடும்பம். அதன் பிறகு கால ஓட்டத்துல பாத்தீங்கன்னா இன்றைக்கு முதல்ல இருந்த மூணார் பகுதியோ தேயிலை தோட்ட வாழ்க்கை முறையோ இன்னைக்கு இல்லை. நிறைய இன்றைய தலைமுறை படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு உதாரணமா சொல்லணுமானா நம்ம பகுதியில பெரியவரையோ கன்னிமலை ஸ்டேட் இந்த IPS சேதுராமன் அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு நிலைக்கு கூட ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் படிச்சு உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1990க்கு முன்னாடி இருந்த நிலை இல்லை ஸ்டேட்ல. தேயிலை தோட்ட வேலை அல்லாம வேற வேலையே கிடையாது. வாழ்வாதாரமே இதை மட்டும் மையமா வச்சிருந்தது. பிறகு இது சுற்றுலா மையமாக இந்த மூணார் அறிவிக்கப்பட்ட பிறகு இதோட சேர்ந்து சுற்றுலா சார்ந்த வாழ்க்கை முறையும் இந்த பகுதிக்கு கொஞ்சம் ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய பிள்ளைங்க இங்க ஒரு 10 +2 எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டிட்டு ஆட்டோ பகல் நேரத்தில் ஆட்டோ ஓட்டுறது, இரவு நேரங்களில் ஃபேக்டரியில் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்யறது, இப்படி வருமான மார்க்கம் ஓரளவுக்கு முதல்ல இருந்து இப்போ நிலைமை மாறி இருக்கு. எங்கள் அப்பா அம்மாங்கெல்லாம் ஒரு 2 தலைமுறை, எங்கள் பாட்டி
அதுக்கடுத்து எங்கள் அப்பாங்களாம் இங்கே இந்த தேடு தோட்டத்தில் தான் வேலை செய்கிறாங்க. நான் வந்து டிரைவராக இருக்கேன், ஜீப் ஓட்டிக்கிறேன். இந்த ஆட்டோ இருக்குது, ஆட்டோவில் ஸ்கூல் ட்ரிப் எடுத்துருக்கேன். காலையில் 8 மணிக்கு போவோம், 7:30 போயிடுவோம். சாப்பாடு 8 மணி வீட்டில் பதறி சாப்பிடாம ஓடிடுவோம். எங்கே சாப்பிட இங்கே போய் கொளுத்த வேண்டும். வேலை 5 மணிக்கு முடியும். 5 மணிக்கு முடிச்சுட்டு 5:30 6 மணிக்கு வீட்டுக்கு வரோம். 485 ரூபாய்க்காக நாங்கள் இந்த பாடுபட்டு கிடப்போம். 85க்காக நாங்கள் இந்த உயிரை கொடுத்தோம். அந்த வெட்டையிலே உயிர் போனது டப்பு 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 டப்புன்னு டாஸ்க் வெட்டையில உயிர் போனது. நாங்க இந்த தேலக்காடு தஞ்சமொழி பிறந்ததுல இங்கதான் கிடக்கும். வேற எங்கேயுமே நாங்க இந்த கண்ணு ரெண்டு பார்த்தா ஒவ்வொரு வாழ்க்கையும் அப்படி இருக்கு. இந்த காட்டுல வேலை செய்யறவங்க தொழிலாளி பிள்ளைங்க தெரியுமா, இன்னைக்கு நாங்க அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உயிரை வெறுத்து இதெல்லாம் எங்க மனசுக்குள்ளதான் இருக்கு. இதை யார்கிட்ட போய் நாங்க சொல்ல, வேற வழி இல்லாம இங்கேயே கிடக்கும். காலையில் எழுந்திரிச்சு காட்டுக்கு போகும்போது காட்டு மாடுகளுடைய தொல்லை, மிருகம், அதாவது காட்டு மிருகங்களுடைய தொல்லை இங்கே அதிகமாக இருக்கு. இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் புலிகளுடைய நடமாட்டம். அதெல்லாம் எங்களுக்கு எங்கள் காலகட்டத்தில் முன்னாடி புலிகள் அங்கே இல்லை. இதெல்லாம் வனத்துறை கொண்டு வந்து விட்டதாகத்தான் சொல்லப்படுது. எங்கே பார்த்தாலும் புலிகளுடைய அட்டகாசம். வீடுகளில் வளர்த்தக்கூடிய வளர்ப்பு பசுக்களை கட்டுத்துறையில போய் தொழுதுகளுக்கு உள்ள போய் அடிச்சு கொண்ட இங்க கூடாரோட ஸ்டேட்ல எங்க பகுதியிலேயே கூட இந்த பக்கத்துல இருந்த ஆறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொந்தமான ஒரு பசு அடிச்சு கொள்ளப்படும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7 வருஷம் தான் இங்கே கூடுதல் வனவிலங்குகளோட அட்டகாசம் வந்து கூடி போச்சு. யானை, புலி, மற்றபடி காட்டு மாடு இதுகள்லாம் இங்கே வந்து அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு நைட்டுகளில் வந்து போக முடியாது. நேற்று நைட்டு கூட தொழிலாளிகளை ஏற்றிட்டு போன ஆட்டோ 9:30 மணிக்கு யானை வந்து அடித்து அவங்கள வந்து ஒருத்தரை வந்து அந்த ஸ்பாட்டை அவுட்டுனாங்க. பாம்பு, யானை, புலி, சென்னாயி எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்காங்களா? ஏன் இந்த தோட்ட தொழிலாளி பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு? எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. என்ன ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இந்த யானை மீசதுக்கு தூக்கி கொடுத்துட்டு பேசாம வந்துக்கிறோம். அந்த பிள்ளைங்க ஒண்ணு படிச்சு எவ்வளவு வேற வளர்ந்து அதுக வேலைக்கு வந்து அதுக பிழைக்கணும். ஏன் அந்த உயிர் அவ்வளவு கேவலமா போயிட்டு எங்க உயிர். அதுக்குள்ள அந்த பாம்புக்கு இருக்கிறது கூட எங்களுக்கு இல்லை, காவாசி கூட இல்லை. கஸ்தூரி ரங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து வனவிலங்குகளுக்குள்ள இடம் தான், மனிதர்கள் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து இந்த விஷயமா வந்து வேற எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் போற காலங்களில் வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து தமிழ்நாடு தான் போகணும். எங்களோட நிலைமை அப்படி போய்கிட்டு இருக்கு. வனத்துறை என்ன பண்ணியிருக்கு, வனங்கள்ல இருந்து யானை கீழே இறங்குறதுக்கு இப்போ நம்ம இந்த வரைய பார்த்தீங்கன்னா வர முட்டையில் ஒரு காலத்தில் பூரா புல் முட்டை, புல்லுகளில் யானை அங்கே மேய்ச்சிட்டு அங்கே கீழே இருக்க தண்ணியை குடிச்சிட்டு அங்கே படுத்துறது. இப்போ நிலைமை என்னன்னா அது முழுவதும் வனத்துறை ஆக்கிரமிச்சு அதில் பூரா கிராண்டிஸ் நாட்டு போட்டு அந்த மரத்தை போட்டு அந்த வனமிருக யானை அங்கே தங்குறதுக்கோ அங்கே சாப்பிட்றதுக்கான இறையே இல்லை. அது ஜனவாச ஸ்தலத்துக்கு இறங்கு. இந்த வனவிலங்குகள் ஜனவாச மேഖലയ്க்கு வராமல் இருக்கிறதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுடையும் ஒரு கோரிக்கை. அப்படின்னா எஸ்டேட்ல ஜீவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு அப்படி இருக்கோம். யார்கிட்ட சொல்ல முடியும்? வேஸ்ட் அவ்வளவு